செய்யும் எண்ணத்தோட ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை அழிவு ஏற்படுத்துகிறாங்க, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி தன்மைகளே மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா இது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொது ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அது நம்ம பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 324 படி மிஸ்ஷீஃப் அஃபென்ஸாக கருதப்படுவாங்க. இந்த அஃபென்ஸுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட்னா, அதாவது 6 month ஒரு இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் ஃபைனு ஆர் போத் ரெண்டுமே கொடுப்பாங்க. இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அதுக்கு வந்து மிஸ்ஷீஃப் பண்ணுறாங்க அப்படின்னா 1 வருஷம் வரை சிறை தண்டனை ஆர் ஃபைனு ஆர் போத்து. இந்த மிஸ்ஷீஃப் அஃபென்ஸ் பண்ண அந்த மிஸ்ஷீஃப் ப்ராப்பர்ட்டி வந்து 20,000 1 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா 2 years வரை இம்ப்ரெசன்மெண்ட்டு ஆர் ஃபைனு ஆர் போத்து. இல்லை 1 lakh மேலே போகுது அப்படின்னா 5 years வரை இம்ப்ரெசன்மெண்ட்டு ஆர் ஃபைனு ஆர் போத்து. இந்த மிஸ்ஷீஃப் அஃபென்ஸுக்கு முக்கியமான கேஸ் வந்து பழனியாண்டி முத்திரையன் விசஸ் ராமசாமி ரெட்டி அப்படின்ற ஒரு கேஸ். இந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்னா, ஒருத்தரோட வயலில் வந்து இன்னொருத்தர் வந்து ஆடு மாடை மேய விட்டுறாரு. ஸோ இது மிஸ்ஷீஃப் அஃபென்ஸ் கீழே வருமானா கண்டிப்பாக நம்ம சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக மிஸ்ஷீஃப் அஃபென்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா அப்படின்னா, இப்போது எல்லா வீட்டுக்கும் தண்ணி திறந்துட்டு குழாய் வழியாக தண்ணி போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து தீங்கு செய்யும் எண்ணத்தோட ஒருத்தவங்க வீட்டு குழாயை வந்து வால்வை மூடி வச்சிடறாரு. ஸோ அவர் போயிட்டு இது மிஸ்ஷீஃப் அஃபென்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது மிஸ்ஷீஃப் அஃபென்ஸு அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. ஸோ கல்கட்டாவில் இருக்க ஹைகோர்ட் வந்து இது மிஸ்ஷீஃப் அஃபென்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பொது பாதை இருக்குது, அந்த பொது பாதையில் சாக்கடை மாதிரி தோண்டி விட்டு அதை வந்து சாக்கடை வெளியே விடுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை அழிக்கிறது சேதப்படுத்துறது குற்றத்துக்கெல்லாம் வரும். ஸோ அதுவும் அஃபென்ஸ் தான். ஸோ பொது ப்ராப்பர்ட்டியோ இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அதை அழிவு ஏற்படுத்துகிறாங்க, சீர்குலைக்கிறாங்க, சேதத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அது நம்ம பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் 324 படி அஃபென்ஸ்.